அவ்வளோ சின்ன வயசுலேருந்து அண்ணன் தான் எங்கள் 3 பேரையும் வளர்த்துன்னு இருக்குது. சும்மாவா? எனக்கு ஏதோ பையன் பாக்குறியாமா? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாவே மாறும். அவங்களும் அதை நம்பி அவனை தேடி கண்டுபிடிச்சு என் கூட அவனை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை நாளைக்கு அவனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து உன் புருஷன் வந்துட்டான், நீ அவன் கூட போன்னு சொன்னா அப்ப நான் என்ன பண்ண முடியும்? நான் போக முடியாதுன்னு சொல்ல முடியாம போயிடுமே. கண்டிப்பா அப்படி ஒரு சூழ்நிலை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை வெளியே அனுப்ப ஏதோ பிளான் பண்றாங்கன்னு தெரியுது. அதனால அவங்க நினைக்கிறது எதுவும் இப்ப நடக்கவே கூடாது. அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த வீட்டை விட்டே போயிடணும். நான் இவ்ளோ நாள் இங்க இருந்ததே விக்கிக்காகவும் கவிக்காகவும் தான். விக்கிக்கு இப்போ ஒரு பிரச்சனையும் இல்ல, சரியாயிட்டாரு. கவிக்கும் இப்போ பெருசா ஆபத்து இல்ல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால கூடிய சீக்கிரம் போலீஸ் அந்த சுந்தரத்தை புடிச்சிருவாங்க. நாம இனிமே இந்த வீட்ல இருந்தோம்னா எவனோ ஒருத்தன் கையில மாட்டிக்கிட்டு தேவையில்லாம பிரச்சனை வரும். அதனால நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறதுதான் நல்லது. ஆனா இந்த வீட்டை விட்டு நான் போயிட்டா மறுபடியும் என்னால விக்கிய பார்க்க முடியாமலே போயிடுமே. நான் விக்கிய பார்க்காம எப்படி இருக்க போறேன்? இப்படி ஒரு சூழ்நிலையில நான் மாட்டுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அன்பான அப்பா, என் மேல ரொம்ப அக்கறை காட்டுற அத்தை, இவங்களெல்லாம் தாண்டி நான் யாருன்னே தெரியாமலேயே என்ன நேசிக்கிற என் விக்கி, இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போவேன்னு எனக்கு தெரியலையே. அஞ்சலி, அத்தை உட்காரு. அஞ்சலி வாங்க அத்தை. உட்காரு. ஏன் நீ இங்கேயே உட்காந்துருக்க? வெளியில வர வேண்டியது தானே? இல்ல அத்தை, மனசே சரியில்லை, அதான் இங்கேயே இருந்துட்டேன். மனசு சரியில்லையா? புருஷன் வரப்போறாருன்னு கண்ணுக்குள்ள அவ்வளவு சந்தோஷத்தை வச்சுக்கிட்டு மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அதை எப்படி அத்தை கண்டுபிடிச்சீங்க? இங்க பாரு அஞ்சலி, உன் புருஷன் விஷயத்துல நீ என்ன சொன்னாலும் நான் அதை ஏத்துக்கவே மாட்டேன். உனக்கும் உன் புருஷனுக்கும் 1000 பிரச்சனை இருக்கட்டும், அதுக்கெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத. அதான் நான் இருக்கேனே. உன் புருஷனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு, அவர் பிசினஸ் பண்ணணும்னு சொல்றாரா, பண்ணட்டும், நான் அதுக்கு பணம் தரேன். வெளிநாடு போகணும்னா போகட்டும், அதுக்கு எவ்வளவு செலவானாலும் அதையும் நான் பாத்துக்கிறேன். இல்ல இங்கேயே ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாரா, அதையும் நான் பண்ணி தரேன். அவர் என்ன கேட்டாலும் அதை செஞ்சு தரத்துக்கு நான் தயாரா இருக்கேன். எனக்கு அவர் உன்னை சந்தோஷமா வச்சுக்கணுமா, அதுதான் எனக்கு வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணி தரத்துக்கு தயாரா இருக்கேன். அதனால நான் இருக்கேன் அஞ்சலி, நீ எதுக்குமே கவலைப்படாத. இங்க பாரு, உன் அத்தை உன்னை சும்மாலாம் அனுப்பிட மாட்டேன். உங்க அப்பா கொடுக்காத சீரை நான் உனக்கு கொடுத்து அனுப்புவேன். அத்தை, எனக்கு சீர்வரிசையெல்லாம் எதுவும் வேண்டாம். என் விக்கி கூட வாழ்நாள் முழுக்க நான் வாழ்ந்தாலே போதும். ஆனா அதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. சித்தி, ஹலோ, சொல்லுங்க சித்தி, எப்படி இருக்கீங்க? இங்க எல்லாரும் நல்லா இருக்கும்பா. நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன் சித்தி. அப்புறம் சொல்லுங்க, என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க? உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சே. அதுக்குதான் நானே கால் பண்ணேன். ஆமா, நீயே எங்களுக்கு கால் பண்ணவே மாட்டேங்கிற? ஐயோ சித்தி,
நானும் உங்ககிட்ட கால் பண்ணி பேசணும்னு தான் நினைப்பேன். ஆனா ஏதாவது ஒரு வேலை வந்து அப்படியே கால் பண்றத மறந்துடுறேன். இந்த சித்திமாவை மொத்தமா மறந்துடாதப்பா. அது எப்படி சித்தி மறப்பேன்? அப்புறம் சித்தி, பாட்டி, சித்தப்பா, அப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்க? இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. எல்லாருக்கும் உன்னை பத்தின கவலைதான். அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் நல்லாவே இருக்கேன். சரி, அப்புறம் அங்க வேற என்ன விசேஷம்? சொல்லிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கு சித்தி. இருக்கா? என்ன விசேஷம்? இந்த வீட்ல அஞ்சலின்னு ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, தெரியுமா? அஞ்சலின்னு ஒரு பொண்ணா? நீ அவளை இப்படியாடா சொல்லுவ? மடையா, அவ ஊம் பொண்டாட்டிடா. ஹலோ சித்தி, லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன் தம்பி, சொல்லுங்க. ஆமா, அஞ்சலிய பத்தி ஏதோ சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் கிடைச்சிட்டாரு சித்தி. அஞ்சலியோடைய ஹஸ்பண்ட் கிடைச்சிட்டாரா? ஆமா சித்தி. என்ன விக்கி உளறிட்டு இருக்க? அது வந்து என்ன தம்பி உளறிட்டு இருக்க? என்ன சித்தி நான் உளறேன்னு சொல்றீங்க? ஆமா, அஞ்சலியோடைய ஹஸ்பண்ட் திடீர்னு கிடைச்சிட்டாருன்னு சொன்னா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. ஐயோ சித்தி, அஞ்சலியோட பேக் ஸ்டோரி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ கதை தெரியாதா? உனக்கு தாண்டா தெரியாது. ஆக்சுவலா அஞ்சலிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையில அஞ்சலி ஹஸ்பண்ட் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. இத்தனை நாளா அவர் யாரு, எப்படி இருப்பாருன்னு தெரியாம இருந்துச்சு. இப்ப கூட அது யாருன்னு தெரியாம தானடா பேசிக்கிட்டு இருக்க. ஆனா இப்போ அஞ்சலியோட ஹஸ்பண்ட் போட்டோ கிடைச்சிருச்சு. என்ன இப்படி உளறிட்டு இருக்கா? அஞ்சலியோடைய ஹஸ்பண்ட் போட்டோ கிடைச்சிருச்சுன்னா அந்த போட்டோல இவன் தானே இருந்திருக்கணும்.